தமிழ்நாடு அரசு எம்ஆர்பி துறையிலேருந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்டு இதுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/4/2025 அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதை விட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ காஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி துறையிலேருந்து, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்வைட் ஆன்லைன் த்ரூவாக வந்து பார்த்திங்கன்னா 17/4/2025 அன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி சர்வீஸ்க்காக, அதாவது தமிழ்நாடு அரசு ஃபுட் சேஃப்டி சர்வீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் அனலிசிஸ்ட்டுக்காக உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. சீனியர் அனலிசிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 14 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் உங்களுக்கு ஜிடி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 14 வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/3/2025 17/4/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,100 உங்களுக்கு 2,00,000 சம்திங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அந்த ரிசர்வேஷனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதர் கேட்டகிரி வந்து 32, 42 அண்ட் 50 இயர் வரைக்கும். அண்ட் டோட்டலாக என்ன மினிமம் ஏஜ் வந்து இருக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 1/7/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 வயசு இருந்தாவே எல்லாருமே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உமன் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி எந்த ஜாப்லேயும் வந்து வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமு 60 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரினாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார் சீனியர் அனலிஸ்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரியோ அல்லது பயோகெமிஸ்ட்ரியோ அல்லது ஃபுட் சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி அண்டு ஃபுட் அண்டு ட்ரங்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா டிகிரியில் படிச்சிருந்தா வித் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் ஃபுட் சேஃப்டி அனலிசிஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அண்டு ஃபுட் அண்ட் ட்ரங்க்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 2 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிகிரி படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து 4 இயராவது மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் ஏதாவது மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும்.
50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இதில் வந்து சீனியர் அனாலிசிஸ்ட் உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கான கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இந்த இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட் வரும், எக்ஸாமினேஷன் வந்து எந்த லாங்குவேஜில் வரும் அப்படின்ற எல்லா டவுட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். 100 மார்க்கான எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும், இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவும் இருக்காது, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அண்ட் டிஏபி பிஹெச்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜும், அண்ட் மற்ற அதர் கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக மெசேஜ் வந்து பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பட் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவிலும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்பட்ட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃபே செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.